पूरा चढ़ी சொல்றான் கோயான்னு சொல்ல மகாராஜா சொல்லுங்கய்யா அப்படின்னு சொல்லு கோயான்றா கவுடா ஏண்டா ஜெகதீஷா ஓ வந்தானா வந்தானே ஆட்டாக்கு தானே போனா ஆமா அதை விட்டு எதுக்காக நம்மள சென்னனாய் தீ ஓடுற மாதிரி அடிக்கிறான் டேய் டேய் அண்ணே உன் தண்டத்தை சத்தியமா நீயோட முடிக்கட்டா நீயோட முடிக்கட்டா உன் தண்டத்தை ஓஹோ டேய் நீ ஏதோ வைத்தியம் முச்சு போடாத 1 2 3 4 5 6 7 8 யாருக்கு போன் போடுறா ஏய் நானே யம தர்மர்கிறார் பிட்டா என் ஃப்ரெண்ட் அவர் ஃப்ரெண்ட் என் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி தேவடா என்ன அடிக்கிறான்ல அவன் க்ளோஸ் பண்ண சொல்ல போறேன் 1 2 3 4 5 6 8 ஹலோ ஹலோ யார் வேணும் யார் பேசுது நானே ஆந்திர பிரபா ஓயின்டா போன் நாடா நம்பர் மாத்தி போட்டுங்கடா நாடா நானே நைட் ரம்மு சாப்பிட்டு வரல ஓ சாப்பிட்டு ஓவராய் சாப்பிட்டு மர ஓவராய் போயிடுக்குது காலையில ஒயின் சாப்பிட்டு காலங்காத்தாலே போன் பண்ணிட்டு சங்கமா போயிடுச்சு ஐயோ ஐயோ நம்பர் போடுறாரு 54648444 ஹலோ ஹலோ யார் வேணும் யார் பேசுறது நான் ஜனஊசி போற மாட்டாடு ஐயோ ஜனஊசி போற டாக்டர் எல்லாம் போன் பண்றேன் யமலோக நம்பர் வர வந்துட்டு என்னடே இதே கரெக்ட்டா போர் பாரு சைபர் 000000 ஹலோ 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 யாரு யமலோகமா ஐயப்ப மண்ணாட்டுக்கு பேசுறேன் டேய் 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 எங்க அப்பனை விட்டு வந்து என்ன இருடா டேய் மண்ணாட்டுக்கு ஏய் நம்பர் மாத்தி போட்டுக்கேன்டா இருடா நம்பர் வாங்க போறா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 கிரேங் கிரேங் ஹலோ யமலோகமா யமலோகமா சித்ரா புத்திரம் பேசுறேன் நீ அடாடா நீ சித்திரலா போயிட்டு இல்ல வைகாசலா போயிட்டு எனக்கு யம தர்மக்கிறாரா ஓ யம தர்மம் இல்ல காஞ்சர் திக்மோர் ஹாஸ்பிடல்ல ஆபரேஷன் பண்ண போயிடுறாடா பாவி எனக்கு பாண்டிச்சேரி வரைக்கும் வந்துறாரு எனக்கு கிட்டதான் எனக்கு ஃபோன் பண்ணி இருக்க கூடாது ஆபரேஷன் பண்ண போயிடுறாரு ஓ யமனுக்கு தரவாத ஆபரேஷன் யமனுக்கு தரவாத ஆபரேஷன்
இல்லடா 8454 6484 8444 பாத்துங்கடா சீக்கிரமா முடியுது எமதர்மரா உங்களுக்கு பாக்குறாங்க எமதர்மரா மகராஜா வண்டார் லைட் கண்டார் சைலண்ட் எமதர்மா நான் யாரும் தெரிஞ்சா அது தெரியலையா யோ நீ நானும் பாண்டிச்சேரில இருந்து 60 டிக்கெட் பஸ்ல ஏத்தினாருமா நான் டிக்கெட் கீச்சு குத்திட்டு நீ நேரா எதுவுமே புளியாமத்துல போத்துன்னு போயிட்டு இருடா பேசுங்க உங்க பாக்குறேன் இது போயிடா நதியா ஞாபகம் வருது நதி தெரியலையா யோ நானே அவரு தெரியல நதியா கட்ட ஒண்ணு பாருங்க ராஜா கட்ட முடிச்சானு பாக்கணும் அம்மா பல்கடா நாடக தலைவர் சித்தர் கட்ட முடிஞ்சிச்சா ஐயோ ஐயோ அவங்களே நாடகம் முடிச்சு விடுறாரு அவர்லாம் 40 சேர்த்து போடு வேற ஒருத்தர் ஆடிங்கிறான் பாத்துக்கிறேன் ஹலோ அவன்லாம் ஒருத்தர் அவுத்து போட்டு ஆடிங்கிறான் அவன்கிட்ட பாரு என்னது அம்மா பத்துல அம்மா பத்துல எலக்ட்ரிஷியன் முருகனோட கணக்கு முடிச்சா ஐயோ அவர்லாம் பாவண்டா எங்க ஊர்ல முக்காவாசி வீட்டுக்காக தானே கனெக்ஷன் கொடுத்துக்கிறாரு அவர்லாம் ஒரு 10 கூட்டி போடு அவருக்கு அதெல்லாம் வேணாம் வேற இன்னொருத்தங்க ஆட்டிங்கிறான் அவன் கணக்கு பார்க்கணும் என்னது அம்மா பார்த்து கோயக்கார சரண் அம்மா கதை முடிஞ்சிச்சா அவர் தான் நிறைய கட்சியெல்லாம் பசங்களை சேர்த்து விடுறோன்னு அதிகமா சேர்த்து விட்டுங்கிறாரு அவர்லாம் 10 கூட்டி போட்டா அதெல்லாம் விட இங்க ஒருத்த ஆடிங்கிறான் அவன் கணக்கு பார்க்கணும் நான் அது நிறைய கேட்கல அம்மா பார்த்து ஐப்பன் கதை முடிச்சு அட போட போத்த வந்து யாரா நீ எப்படி வாயில கூட ஓட வாயில கூடாது அந்த மண்டலம் எல்லாம் கண்டோர் அனைவனங்க சகபிரமன் வந்து வேவினர் எப்படி சகபிரமன் வந்து வேவினர் அது மட்டும் தான் விளக்கம் என் தந்தையார் என் தாயார் தெரியுமா உனக்கு சொன்னாதான் தெரியும் மகாராஜா அப்பா யாரு யாரு சொல்லுங்க ஆத்தா யாரு சத்தியலோகத்தை சமத்தோடு சேர்ந்து வரக்கூடிய நான் உங்க படைத்த திருமணம் கண்ட தெளிவா அன்னவருக்கு இடதுகால் பெருமனும் வலதுகால் பெருமனும் உற்பத்தி செய்யப்பட்ட பீரங்கி தச்சுகள்
சமுதாயம் ஆ, எப்படி 3 நாமயம். அது என்னவென்றால் ஆ, அதோ தெரிந்து போற ஆலமரம் ஏய், முருக மரம் தான் தெரியும். ஆ, ஆலமரம் ஆ, அதோ திரும்ப ஆலமரம் ஆ, அந்த ஆலமரத்தில் ஆ, என் தந்தையாக பிரம்மாதேவன் ஆ, என் தாயாக இருக்கக்கூடிய கலைவாணியும் ஆ, ஊஞ்சல் கட்டு ஆ, ஒரு மனதோடு ஆ, முத்தமிட்டு ஆ, ஊஞ்சல் ஆடி கொண்டிருந்தான் ஆ, அந்த தருணத்தில் தருணத்தில் ஆகாயமாக மனப்பட்டது ஆ, எப்படி ஆகாய வாகனம் வாங்கப்பட்டது. ஆகாயமாக மனப்பட்டது ஆகாய மார்க்கம் ஆகாய மார்க்கமாகப்பட்டது. அதன் சந்திரன் என்ன செய்ய தெரியுமா ஆ, அந்த ஆலமரத்தை ஆ, கருவோடு அறுத்து விட்டார்கள் அருவோடு அறுத்து விட்டார்கள். அது தவிர ஆ, கருவோடு அறுத்து விட்ட உடனே ஆ, என் தந்தையாக பிரம்மாதேவனும் ஆ, என் தாயாக இருக்கக்கூடிய கலைவாணியும் ஆ, அமர்ந்து குத்தாக அப்படியே கிளம்பி விட்டார்கள் கிளம்பி விட்டார்கள். ஆ, அந்த நேரத்தில் ஆ, என் தந்தையாகப்பட்டவருக்கு ஆ, காமமாகப்பட்டது அதிகமாக உண்டாகிவிட்டது ஆ, எப்படி சாமமாகவே அதிகமாக உண்டாகப்பட்டது. அந்த நேரத்தில் ஆ, வலது கால் இறைந்து ஆ, வலது கால் இருந்து இறங்கி ஆ, எனக்கு எழுத தட்டுகள் தத்தகன். ஆமா காமமாகப்பட்டது ஆ, அதிகமாக பிரவேசித்து ஆ, காமத்தில் இருந்து ஆ, விந்தாகப்பட்டது ஆ, கீழே இறங்கியது ஆ, ஆதார பிரம்மதேவன் ஆ, விந்தாகப்பட்டது கீழே விழுந்தால் ஆ, உலகம் மழுந்துவிடும் என்று ஆ, அந்த விந்தணுவை ஆ, அந்த வலதுகால் பெரு விரலிலும் ஆ, இடதுகால் பெரு விரலிலும் பிடித்து தாங்கினார் ஆ, அதிலிருந்து ஆ, 2 பேர் உருவானார்கள். ஆ, எப்படி தெரியுமா ஆ, தட்சகனும் ஆ, வீரிங்கும் ஆ, தக்கனின் திருவருப்பார்கள் ஆ, திருந்த மற்ற விளக்கம் ஆகட்டும், ஆடுபட்டு. அடே காவலா சொல்லு மகாராஜா. நான் வருகின்ற போது ஆ, 32 மேலவாத்திகளும் நாடவாசிகளும் தாம் எப்படி இது பார்த்தாயா நன்றாக பார்த்தேன் மகாராஜா. என்ன பார்த்தா ஆ, என்ன பார்த்து? மேளம் தொப்பு தொப்பு தொப்புந்து தாளம் டங்கு டங்கு டங்குந்து மகாராஜா. ஆ, அது இருக்குது. ஆ, மந்திரி தந்திரி ரூபாய் பகிர்ந்து பல்லாண்டு சேர்க்க ஆ, அரையவர் வேண்ட மோதி ஆ, மந்திரா சதை இறைக்க ஆ, எப்படி என்றால் ஆ, தச்சகபெருமன் வருவதை கண்டால் வருவதை கண்டால் அனைத்து ஆ, அனைத்து ரிஷிகளும் ஆ, முனிவர்களும் ஆ, மங்கள வாழ்த்து ஆ, மங்கள வாழ்த்து ஆ, மந்திரம் சொல்லி ஆ, வரவேற்க வேண்டும் என்று தெரிவிக்கிறோம். ஆ, ஏய், ஆ. அது தவிர ஏய், நான் ராஜா பஸ்ல டிக்கெட் 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 அப்படின்னு ஒண்ணு வரும். அதே மாதிரி அதுல தண்ணி குடிச்ச உடனே அது மருந்து எப்படி மருந்து சொன்னால்தான் தெரியும் மகாராஜா.
வரி என்று சொல்லக்கூடிய ஆ ஏழைப்படையும் ஆ வரி என்று சொல்லக்கூடிய குதிரைப்படையும் ஆ எப்படி ஐயோ வருவதாக பின்பதாக ஆ இருக்குது பார்த்தீங்களா? மூன்றாவது வார்த்தை. இல்ல 3 மணி ஆங்கிலத்தை வரும்போது ஆ 4 படைன்னு சொல்லக்கூடிய ஏற்படை, ஏற்படை தேர்ப்படை காலால் படை, காலால் படை குதிரைப்படை, குதிரைப்படை யானைப்படை யானைப்படை என்று சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய 4 வகை படைகளும் நான்கு வகை உடை சூழ்ந்து வர வேண்டும் அல்லவா? ஆ அது தவிரவா ஆ அடே வந்து பாருங்களா ஆ அதுல எனக்கும் சரி எனக்கும் திருமணம் நடந்து ஆ நெடுநாளாக விட்டது. கல்யாணம் ஆயிடுச்சா ஆயிடுச்சா? வந்துச்சா ஆ. செஞ்சியா என்ன செஞ்சியா? ஏய் பணியார செஞ்சாடா சொல்லு அடே ஆ பண்ண திருமணம் செய்து கொண்டு ஆ எனக்கும் 50 பிள்ளைகள். 50 பிள்ளைகள் ஆமா. சரியான வெறி புட்ட நாயடா இது அம்மா ஏய் எனக்கும் 50 பிள்ளைகள். ஆ அந்த 50 பெண்கள் ஆ யார் யார் கொடுத்தேன் தெரியுமா? யார் யார் கொடுத்தா சந்திரனுக்கோ 27, சந்திரனுக்கோ 27 குலத்தரிசிக்கோ 9, குலத்திரிசிக்கோ 9 காஞ்சிபுரத்துக்கோ 13, காசி பெரியவருக்கோ அந்த 13 பரமமூர்த்திக்கு ஒரு பெண். பரமமூர்த்திக்கு ஒரு பெண் ஆமா. ஆ அப்படி அப்படி கொடுத்திருந்தாலும் ஆ என் மகளை விடுத்து ஆ திருமணம் முடிந்து ஆ நெடுநாளாக ஆகிவிட்டது. ஆ எப்படி நெடுநாள் ஆகிவிட்டது ரொம்ப நாளாக ஆகிவிட்டது. ஆ என்னால ஆ என் மகளை பார்க்கத்தான் மகளை பார்க்க அவளோடு இருக்கின்றேன். மகாராஜா ஆமா. இவ்வளவு நேரு உங்க மகளை பார்க்கறதுக்கு எனக்கு 6 மாதம் மகாராஜா ஏன்னா நீ என் கூட இருக்கிறல்ல, ஆ ரொம்ப பாசமா வளர்த்தனா நீ ஏதோ பிப்டி கொண்ட தோல் மேல ஆர்லியோ தோல்லியோ சரி உள்ளேந்து வந்து மகாராஜா என் மகளை பார்க்காம ஆ ஒரு நொடிக்கு நிம்மதியா வச்சுக்க மாட்டேன்டா. எங்க போனப்ப சைலண்ட் மகளை பாரு, நான் மகளை பார்க்க அப்படிதான் வளர்த்தேன் தெரியுமா? தோழா, நான் மாடத்தில் வைத்து மகாராஜா மாடத்தில் வைக்கின்ற விளக்கு எவ்வளவு அழகாக இருக்கின்றதோ என் உமா செல்வி பார்வதியை நான் ஒரு வண்ணமும் ஒரு வண்ணமும் வளர்த்து வருகின்றேன். அந்த கூடத்தில் வைக்கின்ற விளக்கு எவ்வளவு அழகாக இருக்கின்றதோ என் உமா செல்வி பார்வதியை நான் வளர்த்து வந்தேன். அது மட்டுமா நான் நானே
என் மகளை வளர்த்திருந்தேன் கூடி இருந்து குலவும் கொஞ்சம் மயில் இருந்தாலும் என் மகளை வளர்த்து வந்து விடுத்தேன். வளர்த்து வந்த நாள் முதலாய் 50 பெண்களே பெண்களிலே கடைக்குட்டி பெண் என்று ஆசை ஆசையாக நான் வளர்த்தேன். ஒரு நொடியும் இருக்க முடியாது. இப்படியே 5 குழந்தை இருந்தால் நீங்க ஆயுது நின்றா கைலாசி உன் பொண்ணு தெரியுமா? கைது தெரியாது. அதனால வாங்க கைலாசி கைலாசி தான் பார்த்துருவோம். கைலாயத்தை பார்த்தால் இங்க பார்த்த எப்படி எப்படி அழகாக இருக்கின்ற பாட்டையா? மங்கள ஓசையும் எப்படி இருக்குது பாட்டையா? மகாராஜா கூட மந்திரி அவர்தான் பொண்ணு பார்க்க போறா. சில்ல எதுவும் வாங்கி வராது வந்துட்டாரு. ஏன் வாங்கி வந்துக்கிறியா? என்னை பத்தி என்ன நினைச்சுக்கிற நீ? நான் ஓட வந்துக்கிறேன். நான் அவ்வளவு கேவலமானவல்ல. வாடா இந்த பைப்புற வாடா நீ வாடா தீப்புறே வாடா பாரு அம்மா ஊத்து பாக்கிறதுக்கு கண்ணாடி நான் தலையடிப்பேன். கண்ணாடி முகம் பார்த்து கண்ணாடி முகம் பாக்கிறதுக்கு கண்ணாடி முன்னாடி சுத்தமாகறா
நான் பின்னாடி வச்சு இப்படி சீவுவேன். அதனால ஆ, அம்மா தலை கூந்தல் சீவத்துக்கு ஆ. ஏய், சீப்பு ஆ, ரைட்டு. எடுத்து வந்துக்கிறேன். என் மகாராஜா தான் கஞ்சம். அதேதான். எஃப்ஐசெட் பைக் ஒண்ணு வாங்கிக்கிறான். ஆ. பெட்ரோல் ஊத்தது கூட லாகிலாம் வீட்டுல நின்னுங்குது. ஏய், நீங்க சொல்றா. எங்க அம்மாவுக்கு பூனா ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும். இந்த இதுக்கு பூ வாங்கிட்டு வந்துக்கிறேன் நானு. எங்க வைக்கிறதுக்கு? தலையில வைக்கிறதுக்கு பூ வாங்கிட்டு வந்துக்கிறேன். கொண்டையில வைக்கிறதுக்கு பூ. கொண்டையில வைக்கிறதுக்கு பூவு. ஆ. என்னன்னா பூ வாங்கிட்டு வந்துக்கிறேன்னா ஆ. சாமுண்டி பூவு. சாமுண்டியா? ஆ. ஏய், சாமந்தி. வயல பூர மாட்டேங்குது. சாமந்தி. சாமந்தி பூவு. ஆ. கண்ணா காலை தூக்கி நக்கிற பூவு. ஏய், கனகாம்பரம்டா அது. கனகாமர பூவு. ஆ. கோழி புண்டை பூவு. டேய், கோழி கொண்டை. கோழி கொண்ட பூவு. எங்க அம்மாவுக்கு ஆ. பூனா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வேற என்ன வேணும்? என் பூனா ரொம்ப பிடிக்கும். இதுல ஒரு ரொம்ப பேசலாம் இது. என்னதுடா? சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை. என்னன்னு? இட்லி துணி போடணும்னு ஆசை அவங்களுக்கு, எங்க அம்மாவுக்கு. அதனால இட்லி துணி வாங்கிட்டு வந்துக்கிறேன். சாய்க்கு உனக்கு எப்படி தெரியும்? எங்க அம்மா போற நிறைய வாங்கிட்டு வர சொல்ல நான் போய் பார்த்து வாங்கிட்டு வருவேன். உச்சி பார்த்தேனே நான் அதிகமா. அது பார்த்தே இல்லையா? எனக்கே மறந்து போச்சு. கூட இருக்க மந்திரி பாரு. அவன் தாண்டா தூக்கி தூக்கி வளர்த்தான் என் மகளை. அவளே தாண்டா பிடிக்கும், அவனுக்கு தான் தெரியும். அதே மந்திரி மலைகளே, சொல்லு மகாராஜா. அதோ கைலாக வந்து விட்டோம். ஆ. அங்க போனால் நம்மளுக்கு ஆ. வேறால் போகக்கூடாது. ஆ. யாரோ ஒருத்தன் வைப்பொருத்தன் இருக்கின்றான் பாரு. ஆமா. அவனை நேரில் கண்டு தூங்கலான்னு அதே மகாராஜா ஏய், மகாராஜா, இன்னகராஜா பூராஜா சாத்தியமான இதே விட்டாங்க. ஆமா. இதே ஊரை இருந்தால் ஆ. தட்சிணபுரி ஆண்டு வரக்கூடிய ஆ. சக்கன் இருக்கின்றான் பாரு. ஆமா. சக்கன் இருக்கின்ற ஒரு மாமனார் வருகின்றார். மாமனார் பைகர மட்டும் இருக்கின்றார். ஆ. அன்னவரை ஆ. கொட்டு மக்களத்தோடு காலத்தோடு. மேல வாத்தியத்தோடு ஆ. எதிர்நோக்கி அழைக்க வேண்டும் என்று ஆ. சொல்லிட்டு வாருங்கள். அப்படி ஆகட்டும். பரமேசா, வணக்கம் சாமி. வணக்கம் சாமி. உங்களை தேடி உங்களது மாமனார் தத்தக பிரம்மன் பொய்கிற மண்டபத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். உங்களை எட்டு மேலத்தாளத்தோடு எதிர் வந்து அழைக்கும்படி தெரிவிக்க சொன்னார். கோயில் தேடி வந்தவர் ஆ. வீடு தேடி வருவார். ஆ. நீங்க உங்க வேலையை கவனிங்க. அடிகாரா, ஓ. இதுல இருந்து என்ன தெரியுது? அவன் ஏய், ஆ. குதிரை மேய்க்க சொன்னா ஆ, குதிரை குதிரை மட்டும்தான் மேய்க்கணும். குதிரை சூத்துல கை விட சொல்லணும். ஆ, சரி நம்ம போலாம் வரோம். அடே காவலா, என்ன ஆணவருக்கும் என்ன திமிருக்கும் எப்படி என்ன ஆணவருக்கும் அகங்காரம் இருக்கும் அந்த ஆண்டு மேலுக்கு. ஜாதிபதி கம்சனை பார்த்தேன். அதேதான். ஜாதிபதி கம்சனாம் பாரு. அவனை சும்மாவே ஏய், காலை நேரம் வந்தோம். எப்படி காலை நேரம் வந்தோம். காலை நேரம் மாறி விட்டது. ஆமா, ஆமா. ஆனால் மருமகனை இன்னும் காணவில்லை. அந்த ஆண்டு மேலே காணவில்லை. மருமகனை காணவில்லை. அதனால என் மருமகனுக்கு எத்தனையோ வேலை இருக்கும். அப்படி இருந்தாலும் என் உமாசரி பார்வதி அவன் பார்க்காம போகிறது. அதை பார்த்தாயா கைலாயத்தில் அரோகரா அரோகரா என்று சட்டம் கேட்கின்றது. இதுதான் தக்க சமயம் என்று தேவர்களோடு ஒருவராய் உங்களுக்கு மகளை பார்த்து நெசவுரி எட்டி பார்த்து வர வேண்டும். ஓர கண்ணாலே ஆமா, பார்த்து வந்து நம்ம மனசு நிம்மதியா இருக்கும். ஆகட்டும். சாமி, ஆடோ தேவர் மூவர் யாவற்ற பேர்களுக்கும் இரும்ப முதல் 8000 ஜீவன்களுக்கும் பரம்பாலித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கோ கேள்வி ஜலம் அதிகமாக ஆகிவிட்டதால் தேவர் சபைக்கு ஒவ்வொருவராக அழைக்கிறேன். கைப்பெருமாள் எடுத்து அழைக்கவும். ஒவ்வொருவராக அனுப்பி வைப்பார். ஆட்டுப்பட்டி. ஏய், இன்னும் 2 பேர் வாங்கலாம்.
ஒவ்வொருவராக சென்று வரத்தை கேட்டு வாங்கி செல்லுங்கள். எதுக்கு ஏன் இறைச்சல் கூச்சம் ஏன்? அடே ஐயப்பா, அன்றைய ஒரு தினத்தில் பரமனுக்கும் பார்வதிக்கும் திருமணமானது. அங்கு நானும் சென்றிருந்தேன். அச்சபையில் தச்சகனும் வந்திருந்தான். அப்போது தச்சகனாகப்பட்டவன் நான் உணவு உண்டு இருக்கும்போது தேவர்கள்லாம் சகல தேவர்கள்லாம் அமர்ந்திருந்தார்கள். அப்போது அந்த தச்சகனாகப்பட்டவன் என்னை அதே மாட்டுப்பயலே உனக்கு என்ன பேர்பட்ட சபையில் வேறு என்று என்னை அவமானப்படுத்தி விட்டான். அவனோ அப்போது சகல தேவர்களோடு ஒன்றாக நின்று வருகிறான். அவனை இதான் சமயம், தக்க சமயம் அவனை அசிங்கப்படுத்த வேண்டும். விடவே கூடாது. சன்னதியில் வந்தவர்கள் முன்னெடுத்து தன்னுரை அது இப்ப இல்ல அப்படியே கரெக்டா இன்னொரு பாட்டு சிமாதானம் தருகிறேன். கொட்ட பாக்கு பொறிந்துவத்தையும் தருகிறேன். சற்று அமர்ந்து பகலாக போடுங்க. சுவாமி, நீங்க பார்க்க வந்த பட்ட பங்கட்டா சின்னஞ்சிறிய பிள்ளை எப்போ வந்து என்ன செய்தி என்னிடத்தில் சொல்லுங்க. நான் எனக்கு 20ஓட வட்டம் பார்ப்போம். 2 வட்டடிக்கு போட்டு பாருங்க. நான் வந்து ஒன்று வகட்டடா அட கேவல பட்டே அவளா பட்டே அவளா
மாட்டு பயலே. நான் தெரியாமல் சிறப்பியை தவறு போடுவது. தெரியாமல் சிறப்பியை தவறு போடுவது. தெரியாமல் சிறப்பியை தவறு போடுவது. தெரியாமல் சிறப்பியை தவறு போடுவது. ஆனால் சுவாமி, இதை நான் சின்னஞ்சிறிய பிள்ளை தெரியாமல் செய்து விட்டேன். நீங்களே பொறுத்தாளுங்கள் சுவாமி. அட மரியாதை கேட்டா அடே மாட்டு பயலே. மரியாதை என்றால் மரியாதை தெரியாமல் மரியாதை இருந்தது. என்ன வந்து நீ எச்சரித்தாயா? கண்டாடா பாவி. போடா போடி, போடா போடா. ஆட்டாடக்கிறேன். ஆனால் சுவாமி, கேடு வந்து உன்னை பகைத்து பாடுபாடால் தத்துவத்தால். கேடு வந்து உன்னை பகைத்து பாடுபாடால் தத்துவத்தால். கேடு வந்து உன்னை பகைத்து பாடுபாடால் தத்துவத்தால். ஆனால் சுவாமி, என்னை கேடு வந்து பகைத்து உந்தனிடம் பாடுபாடல் ஆச்சுது. அட பல்லவாடு வைக்கணும் சும்மா. பட்டதோடு இன்னும் சும்மா. உன்னை லேசாக மட்டும் விட மாட்டேன். நன்றி பையன். போடா போய். பாதகாரே இன்னும் என்ன வாதனைகள் செய்ய போறேன். பாதகாரே இன்னும் என்ன வாதனைகள் செய்ய போறேன். ஆனால் சாமி, பாதகனே இன்னும் என்ன வாதனை எல்லாம் செய்ய போறேன். அட பையன் கால்வியில் இல்லை. பஞ்சை என்று காலில் இருந்து மட்டும் உன்னை லேசாக விட மாட்டேன். போடா அப்படியே. ஆனால் தேவரே, ஆ. பட்டி என்று புத்தி என்றோ தேவரே, என்னை பட்டி என்று புத்தி என்று சித்தினால் சித்திக்குங்கள். சாபத்தை மட்டும் தராதீர்கள் சாமி. சாபத்தை தருவது உன்னிஷ்டமா இன்னிஷ்டமாடா? ஏடா சொல்றா, இது இன்னிஷ்டமா? சாபத்தை தருவது என்னிஷ்டமா உன்னிஷ்டமா? சொல்றா, யார் இஷ்டம்? சட்டம் பேச வரையும் தான் இந்த கையேறு சட்டம் பேச வரையும் தான் இந்த கையேறு
உந்த இஷ்டத்தை தான் எதிர்பார்க்கிறேன். அப்படியா? எருமையா பிறந்து இந்த காவல்ல இருப்பவன் தான் என்ற கிருபத்துடன் இந்த சாமி என்று கொஞ்ச நாளும் உனக்கு மாட்டேன். திறமையா அறிந்து நான் மறக்க போகிறேன். எனக்கு நான் மறக்க மாட்டேன். எருமையா பிறந்தவ உனக்கு நான் என்ற இருவன் வந்து தந்ததான். எப்படி என் மகளை பார்க்க வந்து அவன் மரியாதை பட்டேனோ என தன்மை போல தன்னை போல உன் மக்களால் அவனுடைய ஆனால் சுவாமி ஆணைக்கும் அடிச்சருக்கும் அது உண்மைக்கே தெரியாதா சுவாமி? தன்மை போல ஏதோ தெரியாமல் செய்துவிட்டேன் தெரியாமல் செய்துவிட்டேன் போய் அதற்கு போய் பேர்பட்ட சாபம் தந்து விட்டீர்களே. ஆணைக்கோ அடிச்சருக்கும் அது தெரியாது. பூனைக்கோ புலியின் பாட்டும் பொருந்துமோ பொருந்தாதா? வீரமில்லாமல் சும்மா கிழக்கிறார் உரிமை விட்டாக தான் என்ற இந்த இருக்கிறவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பூனைக்கு புலியின் பட்டம்
புலியை கூட்டிட்டு வந்துட்டுதான் புலி வேற நம்புவாங்களா? இருக்கிற உரிமைத்தாக தந்தது தான். இனி ஒரு காலத்தில் கைலாயத்தில் எழுத்தடி வைக்க மாட்டேன். அவளை பார்க்க வந்து எனக்கு சம்மத்தில்லை என்று மாமனார் வந்து எதிர வந்து அழைத்தானா? நெஞ்சம் வந்து ஆண்டி பையன் அந்த நந்தி காவலை விட்டு அவனை லேசாக மட்டும் விடக்கூடாது. அப்படி என்றால் தசராபுரி செல்வம் எப்படி ஆகிய தத்தகன் சென்று அவன் மனதை பற்றி ரத்னாபுரி திரும்புகிறார். இதை பார்த்த கர்ணகாவதியின் இருக்கக்கூடிய தோழிமார்கள் கர்ணகாவதியின் சொல்வதற்காக கர்ணகாவதி போர் Thank you.